அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம புள்ளியியல் மேல்நிலை முதலாம் ஆண்டில் அத்தியாயம் 6 பார்த்துக்கிட்டு இருந்தோம். அத்தியாயம் 6ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்மான விளக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ சராசரி விளக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ சராசரி விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி கணக்கை பார்ப்போம். ஸோ பயிற்சி கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சராசரியிலிருந்து பெறப்பட்ட சராசரி விளக்கம் மற்றும் அதன் விளக்கக்கெழு ஆகியவற்றிற்கான 100 குழந்தைகளின் உயரம் பின்வருமாறு அங்குலத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயரம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சென்டிமீட்டர், உயரங்கிறது எக்ஸ் சென்டிமீட்டர். அதில் என்ன சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68 அந்த மாதிரி இருக்கும். குழந்தைகளின் எண்ணிக்கை, அதாவது நிகழ்வன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2, 0, 15, 29, 25, 12, 10, 4, 3. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சராசரி விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, சராசரி விளக்கம் வந்து சராசரியிலிருந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சராசரியிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ முதல்ல நீங்கள் சராசரியை கண்டுபிடிக்கணும். சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே என்ன மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு எஃப்ங்கிற மாடலில் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸுங்கிற டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த உயரத்தில் இவ்வளோ உயரங்கள் வந்து எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கணும். மாணவர்கள் குழந்தைகளோட எண்ணிக்கையில் வந்து எஃப்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68. இப்போ எஃப் வந்து பார்த்திங்கன்னா 2, 0, 15, 29, 25, 12, 10, 4, 3. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கப்பட்ட எஃப். ஸோ நம்ம எக்ஸு எஃப் கொடுத்துருக்காங்க, நம்ம நேரடி முறையை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் 5வது பாடத்திலே படிச்சிருப்பீங்க. சராசரி கண்டுபிடிக்கிறது நேரடி முறை எப்படி கண்டுபிடிக்கணும்? எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கி வகுத்தல் சம்மேஷன் எஃப், அதாவது சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப் அப்படின்னு தான் போடுவோம். ஸோ அப்போ எக்ஸையும் எஃப்ஐயும் பெருக்குங்க. 60 × 2 120, 61 × 0 0. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் பெருக்கிக்கிட்டே வாங்க. 62 × 15 930, 63 × 29 1827, 64 × 25 1600. இப்படி பெருக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் பெருக்கி எஃப்எக்ஸ்னு வச்சுங்க. இப்போ எஃப்எக்ஸ் எல்லாம் கூட்டுங்க. எஃப்எக்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6389, அதாவது 6389 கிடைக்கும். இதுதான் சம்மேஷன் எஃப்எக்ஸ். சரி, நம்ம நேரடி முறையை பயன்படுத்துகிறோம். அப்போ நேரடி முறையில் வந்து சராசரி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். அப்போ 6389 பை சம்மேஷன் எஃப்னா எஃப் எல்லாத்தையும் கூட்டுங்க. எஃப் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு 100 கிடைக்கும். அப்போ 6389 பை 100, அப்போ 63.89. இதுதான் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட சராசரி. சரி சார், சராசரி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம இங்கே நம்மளோட எய்ம் என்ன? நம்மளோட மாணவர்கள் நம்மளுக்கு எய்ம் என்னன்னா, இங்கே சராசரி விளக்கம் கண்டுபிடிக்கணும். சராசரி விளக்கம் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணணும்னா மாடுலஸ் டி கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் நம்ம கையிலேயே வச்சுருக்கோம் 63.89. ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு டேட்டாவையும், அதாவது 60 - 63.89 உங்களுக்கு 3.89 கிடைக்கும். 61 - 63.89 உங்களுக்கு 2.89 கிடைக்கும். ஒவ்வொரு வேலையும் 63.89 கழிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு அந்த காலத்தை பூர்த்தி செஞ்சிடலாம். ஸோ அந்த காலத்தில் இருக்க எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு கிடச்சிடும். ஆனால் இங்கே நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? மாடுலஸ் டி எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து சராசரி விளக்கத்தோட ஃபார்முலாவில் இருக்கிறது. ஸோ மாடு டி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மாடு டி எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே கூடுதல் தேவையில்லை. நம்மளை என்ன பண்ணலாம்னா எஃப் × மாடு டி. ஸோ 2 × மாடு டி 3.89 பெருக்குனிங்கன்னா 7.78. அடுத்து 0வோட பெருக்கிறப்ப 0 கிடச்சிரும். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் பெருக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான தரவுகள் கிடச்சிரும். 15 × 1.89 28.35. ஸோ அப்போ எஃப் × மாடு டி நீங்கள் ஒவ்வொரு டேட்டாவையும் எஃப்ஐயும் மாடு டிவையும் பெருக்கி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா, ஸோ எஃப் × மாடு டி எல்லா அந்த காலம் ஃபுல்லாக பூர்த்தி ஆயிரும். ஸோ இப்போ சம்மேஷன் கண்டுபிடிங்க. சம்மேஷன் எஃப் × மாடு டி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சம்மேஷன் எஃப் × மாடு டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாத்தையும் கூட்டிடுங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 123.88 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சராசரி விளக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா என்ன? சராசரி விளக்கம் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் × மாடு டி பை சம்மேஷன் எஃப். சம்மேஷன் எஃப்னு சொல்லலாம், இல்லைனா கேபிட்டல் என்னன்னு சொல்லலாம். ஸோ அப்போ சம்மேஷன் எஃப் × மாடு டி எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க? 123.88 வகுத்தல்
n எவ்வளோ 100. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.2388. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1.24 நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம், அதாவது முழுமைப்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சராசரி விளக்க கெழு கேட்டிருந்தாங்க. சராசரி விளக்கங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சராசரி விளக்கம் பை சராசரி. அப்போ சராசரி விளக்கம் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, விளக்கங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாமா? சராசரி விளக்கம் எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க? 1.24 வகுத்தல் சராசரி எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க? 63.89. ஸோ இதை நீங்கள் வகுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.0194 கிடச்சிரும். ஸோ கொடுக்கப்பட்ட கணக்கில் சராசரியிலேருந்து நம்ம சராசரி விளக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன மாணவர்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஒன்றுமே கிடையாது, நம்ம கொடுத்துருக்கிற தரவுகள்லேருந்து சராசரி கண்டுபிடிச்சோம். அது நேரடி முறையை பயன்படுத்தி, அதாவது சமேஷன் எஃப்எக்ஸ் பை சமேஷன் எஃப்ஐ பயன்படுத்தி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் மாடு டி கண்டுபிடிச்சி எஃப்ஐயும் மாடு டியையும் பெருக்கி அதன் மூலமாக சமேஷன் எஃப் மாடு டி கண்டுபிடிச்சோம். அதற்கப்புறம் சமேஷன் எஃப் நம்ம எஃப்எல்லாம் கூட்டி இரண்டையும் வகுக்கிறது மூலமாக நம்மளுக்கு சராசரி விளக்கம் கிடைச்சிது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா இடைநிலையை பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இடைநிலையை பயன்படுத்தி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இடைநிலையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் முதல்ல இடைநிலையை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இடைநிலையை கண்டுபிடிக்கிறது நம்ம காமிக்கல. ஸோ இடைநிலை நம்மளாவே இடைநிலையை கண்டுபிடிச்ச பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 64 கிடைக்கும். ஸோ இடைநிலை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ எக்ஸ் கொடுக்கப்பட்ட உயரங்கள் எக்ஸு, அடுத்து எஃப் அது குழந்தைகளோட எண்ணிக்கை. நீங்கள் இடைநிலை கண்டுபிடிக்கிறப்ப சிஎஃப் போடுவீங்க. அதாவது சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்? முதல் ஃப்ரீக்வன்சி எஃப்ஐ வந்து அப்படியே வச்சுக்கணும், அப்புறம் ஒன்றா கூட்டிக்கிட்டே வருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இடைநிலை சூத்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் இடைநிலை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் இடைநிலை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு வேலை. கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா மாணவர்களே உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 64 கிடைக்கும். நீங்கள் இடைநிலை கண்டுபிடிக்கிறத ட்ரை பண்ணி பார்க்கணும், அதுதான் உங்களுக்கான வேலை. ஸோ இடைநிலை கண்டுபிடிச்சிங்கன்னா 64 வரும். இதற்கப்புறம் நம்ம சராசரியை பயன்படுத்தி போட்ட மாதிரியே இடைநிலையை பயன்படுத்தியும் மாடு டிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ மாடு டிஎம் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் இடைநிலை. இடைநிலை என்னவா இருக்கும்? இங்கே கண்டுபிடிச்சது எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம்? 64. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், 60லேருந்து 64 கண்டுபிடிச்சிங்கன்னா கழிச்சிங்கன்னா 4 கிடைக்கும். ஸோ மைனஸில் வரும், ப்ளஸில் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இதையும் போட்டுருங்க. 4 3 2 1 0 1 2 3 4ன்னு உங்களுக்கு கழித்து விடைகள் கிடைக்கும். ஸோ அதை டிஎம்ங்கிற காலத்தில் பூர்த்தி செஞ்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நீங்கள் எஃப் இன்ட்டு மாடு டிஎம். எஃப் இன்ட்டு மாடு டிஎம்னா எஃப்ஐயும் டிஎம் ஒவ்வொரு கரஸ்பாண்டிங்கையும் பெருக்கிக்கிட்டே வாங்க. ஒவ்வொன்றுக்கும் நேராக உள்ள எஃப்ஐயும் டிஎம்ஐயும் பெருக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த காலத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது என்னது? சம்மேஷன் எஃப் இன்ட்டு மாடு டிஎம். ஸோ எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 123 கிடைக்கும். ஸோ 123 கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்து சராசரி விளக்கத்துக்கான சூத்திரத்தை பயன்படுத்தலாம். ஸோ சராசரி விளக்கத்துக்கான சூத்திரம் என்னது? சராசரி விளக்கம் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் இன்ட்டு மாடு டிஎம் பை என்னுங்கிறது சம்மேஷன் எஃப்ஐ குறிக்குது. அப்போ 123/100 ஈக்குவல் டு 1.23. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சராசரி விளக்கக்கெழு கண்டுபிடிக்கணும். சராசரி விளக்கக்கெழு எப்படி கண்டுபிடிப்பீங்க? போன இதில் வந்து சராசரியை பயன்படுத்தினால கீழே சராசரி போடுவீங்க. நீங்கள் இடைநிலையை பயன்படுத்தினால அதே சூத்திரத்தில் கீழே இடைநிலை சமர்ப்பிக்கணும். அதாவது சராசரி விளக்கம் பை இடைநிலை. மாணவர்களே நல்லா யோசிச்சு போடணும். அதாவது இங்கே என்ன பயன்படுத்திங்கன்னு பார்க்கணும் மாணவர்களே. நீங்கள் வந்து இங்கே சராசரி விளக்கக்கெழு ஈக்குவல் டு சராசரி விளக்கம் பை இடைநிலை. அப்போ சராசரி விளக்கம் எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க? இடைநிலையை பயன்படுத்தி 1.23. இடைநிலை என்ன கண்டுபிடிச்சிங்க? 64. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன விடை கிடைக்கும்னா 0.0192 கிடைக்கும். ஸோ அடுத்து திட்ட விளக்கம். ரொம்ப 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 சிதறல் அளவைகள்லேயே மிக முக்கியமான விஷயம் திட்ட விளக்கம் தான். சிதறல் அளவைகளில் இது வந்து 2 டைமென்ஷன், அதாவது இது டைமென்ஷன் வேறு வரும். ஏன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், இது டைமென்ஷன் வேறு வருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திட்ட விளக்கம் எப்படி வரையறை செய்கிறாங்க. திட்ட விளக்கங்கிறது ஒன்றுமே கிடையாது. கூட்டு சராசரியிலிருந்து விவரங்களுக்கு பெறப்படும் இலக்கங்களின் வர்க்கங்களின் சராசரியின் நேரிடை வர்க்கம் மூலம் திட்ட விளக்கம் ஆகும். அதாவது கூட்டு சராசரியிலேருந்து நீங்கள் ஒரு பெறப்படும் விவரங்களுக்கு கூட்டு சராசரியிலேருந்து விளக்கங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அதாவது டீவியேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. அதோட சராசரியின் நேரிடை வர்க்கம் மூலம் தான் திட்ட விளக்கம்னு சொல்கிறாங்க. ஸோ திட்ட விளக்கம் வந்து சிக்மாங்கிற கிரேக்க எழுத்தால் குறிக்கிறோம். அடுத்து திட்ட விளக்கத்தை எந்தெந்த மாதிரி சார் டேட்டாஸ் கொடுப்பாங்க? ஃபஸ்ட்டு வந்து செப்பனிடா விவரம். அதாவது செப்பனிடா விவரம் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா
உண்மையான சராசரி முறை. உண்மையான சராசரி முறை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, திட்ட விலக்கம் சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என். அதாவது இங்கே டிங்கிறது டீவியேஷன், எவ்வளவு விலகல், டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு மாணவர்கள் உங்களுக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என்ன. ஸோ இது வந்து உண்மையான சராசரி முறை. அதாவது உண்மையான சராசரி முறைனா சராசரியை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் போய் கணக்கு போடுறது. யூக சராசரி முறைன்னு ரெண்டாவதாக பார்க்க போகிறோம். யூக சராசரி முறைனா நீங்களாகவே ஒரு நம்பரை சராசரியை நீங்கள் அசியூம் பண்ணிக்க போகிறீங்க. அதாவது கொடுக்கப்பட்ட தரவுகள் எக்ஸில் வந்து நீங்களாகவே ஒரு அசியூம்டு மீன், அதாவது யூக சராசரி நீங்களாகவே ஒரு நம்பரை சராசரின்னு எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக டீவியேஷன் கண்டுபிடிச்சி போட போகிறீங்க. ஸோ திட்ட விலக்கம் எப்படி போடலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டி பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே டிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ. ஏ என்பது எக்ஸின் உத்தேச மையம், அதாவது எக்ஸோட ஒரு யூக சராசரியாக எடுத்துக்கிட்டது தான் ஏ. இங்கே அடுத்து தனித்த தொகுக்கப்பட்ட விகாரம் டிஸ்கிரீட், அதாவது இதை ஆங்கிலத்தில் டிஸ்கிரீட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எஃப்டி பை என் ஹோல் ஸ்கொயர். எஃப்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிவு இடைவெளியின் நிகழ்வெண், என்னங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எஃப் நிகழ்வெண்களின் கூடுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏங்கிறது இங்கே என்னென்னு வச்சுக்கலாம்னா யூக சராசரி முறையை பயன்படுத்தியும் நம்ம போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியலாக வர்றதுனால தான் இங்கே சி போடுறோம். அதாவது பிரிவு இடைவெளியாக கொடுத்துருப்பாங்க. பிரிவு இடைவெளி மீன்ஸ் ஏன்னா எஃப்ங்க, அதாவது கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து 60லிருந்து 65, அப்போ இடைவெளி எவ்வளோ 5, அதுதான் இங்கே சி. சிங்கிறது கிளாஸ் இன்டர்வல், அதனால தான் சின்னு குறிக்கிறோம். சி ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, சரி சார் திட்ட விலக்கத்துக்கும் வேறு ஏதாவதுக்குமே தொடர்பு இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது, மாறுபாடு இருக்குது. மாறுபாடு நீங்கள் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, மாறுபாடை எப்படி வரையறை செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, சராசரியிலிருந்து விலக்கங்களின் வர்க்கங்களின் சராசரி மாறுபாடாகும். அதாவது அதாவது எதோட வர்க்க மூலம்தான் திட்ட விலக்கம்? மாறுபாட்டின் வர்க்க மூலமே திட்ட விலக்கம் ஆகும். அதாவது இப்படி சொல்லணும்னா திட்ட விலக்கம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மாறுபாட்டோட வர்க்கம் தான் திட்ட விலக்கம். அப்போ மாறுபாட்டின் வர்க்கம் மூலமே திட்ட விலக்கம் ஆகும். அப்போ திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வேரியன்ஸு வந்து எப்படி, அதாவது திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுக்கப்பட்ட மாறுபாடை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஒருவேளை எங்கள்கிட்ட மாறுபாடு கொடுத்துருக்காங்க சார், அப்போ எனக்கு திட்ட விலக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும்? மாறுபாடு வேணும்னா திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ திட்ட விலக்கத்தை கண்டுபிடிக்கணும்னா மாறுபாட்டை வர்க்கப்படுத்த வேண்டும். ஸோ இதுதான் இங்கே ஒரு சாதாரண விளக்கமாக வரையறையாக கொடுத்துருக்காங்க. சராசரியிலிருந்து விலக்கங்களின் வர்க்கங்களின் சராசரி மாறுபாடு ஆகும். மாறுபாட்டின் வர்க்கம் மூலமே திட்ட விலக்கம் ஆகும். ஸோ இங்கே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ திட்ட விலக்கம்னா என்னென்னு பார்த்தாச்சு, மாறுபாடுனா என்னென்னு பார்த்தாச்சு. பயிற்சி 42ல் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூக சராசரியை பயன்படுத்தி திட்ட விலக்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூக சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்? யூக சராசரி என்பது நம்மளாவே கொடுக்கப்பட்ட தரவுகள் வந்து எக்ஸ்லேருந்து நம்மளாவே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 நபர்களின் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவு பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 240, 260, 290, 245, 255, 288, 272, 263, 277, 250 10 பேர்த்தோட நபர்கள் ரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவு கொடுத்துட்டாங்க. யூக சராசரியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா யூக சராசரி, நம்ம சராசரியை முன்னாடியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அசியூம் பண்ணிக்கணும். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 288ன்னு நம்ம எடுத்துருக்கோம் மாணவர்களே. நம்ம 288 எடுத்திருக்கோம். சரி, இப்போ 288ன்னு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அட்டவணை கொண்டு வரணும். அட்டவணை எப்படி கொண்டு வரலாம் மாணவர்களே? ஃபஸ்ட்டு அட்டவணை எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க? அட்டவணையில் முதல்ல எக்ஸு, அப்புறம் டீவியேஷன் டி, அப்புறம் வந்து டி ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு அட்டவணையான தலைப்புகள். ஸோ இப்போ எக்ஸில் என்னென்ன வரும்? அந்த 10 பேர்த்தோட ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை பூர்த்தி செய்வீங்களா? பூர்த்தி செஞ்சுருக்கலாம் மாணவர்களே. பூர்த்தி பண்ணுங்க. என்ன வரும்? 240, 260, 290, அப்படியே 245, 255 அப்படின்னு வந்து 10 பேர்த்தோட கொழுப்பு ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளின் அளவுகளை நீங்கள் போடணும். அடுத்து டீவியேஷன் கண்டுபிடிக்கணும், அதாவது டி கண்டுபிடிக்கணும். டிக்கான சூத்திரம் என்ன மாணவர்களே? சூத்திரம் என்ன? எக்ஸ் மைனஸ் ஏ. ஏங்கிறது என்னதுங்க? நாம எடுக்கப்பட்ட சராசரி, யூக சராசரி. நம்மளாவே சராசரியை எடுத்துக்கிட்டோம். ஏங்கிறது என்னது? 288. ஸோ அப்போ அப்படியே கழிச்சுக்கிட்டே வாங்க.
அப்படியே டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ தானே. அப்போ எக்ஸில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவையும் 282 கழிச்சிக்கிட்டே வாங்க. ஸோ கழிச்சுக்கிட்டே வரப்போ உங்களுக்கு அந்த டியை முழுமையாக அந்த டி காலத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சம்மேஷன் டி கண்டுபிடிச்சிருங்க. சம்மேஷன் டி கண்டுபிடிக்கிறப்ப இங்கே மைனஸும் வந்திருக்கு ப்ளஸும் வந்திருக்கு. மைனஸ்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸையும் தனியாக ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் டி ஈக்குவல் டு -240. அடுத்து டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 38 ஸ்கொயர் பண்ணால் 1444. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் டி ஸ்கொயரில் காலத்தில் ஃபில் பண்ணிடுங்க, அதாவது பூர்த்தி பண்ணிடுங்க. ஸோ இப்போ சம்மேஷன் டி ஸ்கொயர் கண்டுபிடிங்க. சம்மேஷன் டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி எப்படி பண்ணுங்க, எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 8476. மாணவர்களே அட்டவணையை பாருங்கள். அட்டவணையில் எல்லா தரவுகளையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் முதல்ல மாறுபாடு கண்டுபிடிப்போம். மாறுபாடு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கலாம். மாறுபாடு என்ன வரும், சிக்மா, அதாவது திட்ட விளக்கத்தின் வர்க்கம் தான் மாறுபாடு. அப்போ திட்ட விளக்கம் ஃபார்முலான்னா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் டி பை n த ஹோல் ஸ்கொயர். இங்கே மாறுபாடு வேணுங்கிறதுனால ஸ்கொயர் பண்ணுறோம், அதனால் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ சம்மேஷன் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வேல்யூ 8476 பை 10 n. ஸ்மால் எண்ணுங்கிறது கேபிட்டல் எண்ணையும் ஸ்மால் எண்ணையும் மாணவர்களே நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. ஸ்மால் எண்ணுங்கிறது எதை சொல்லுவோம், கொடுக்கப்பட்ட டேட்டாவோட எண்ணிக்கை. அதாவது இங்கே 10 பேர்த்தோட ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளின் அளவு. அப்போ 10 தான் ஸ்மால் எண். கேபிட்டல் எண்ணுன்னா அதாவது கேபிட்டல் எண் நிகழ்வெண் வர்றப்போ தான் கேபிட்டல் எண் பயன்படுத்தணும். அப்போ இங்கே ஸ்மால் எண் ஈக்குவல் டு 10. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 8476 பை 10 847.6ன்னு எழுதலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 240 பை 10ன்னு இருக்குது. அதை 10ல் ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 24 ஸ்கொயர் வந்துடும். 24 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 576 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு 271.6 கிடச்சிரும். ஸோ 271.6 கிடச்சிரும். இதன் மூலமாக நீங்கள் மாறுபாடு கண்டுபிடிச்சிட்டிங்க. மாணவர்கள் எதை கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே திட்டவில் கண்டுபிடிச்சிருக்கோமா, மாறுபாடு கண்டுபிடிச்சிருக்கோமா, கண்டுபிடித்திருப்பது மாறுபாடு. மாறுபாடு வந்து எவ்வளோ, இது 271.6. ஸோ இப்போ இதற்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிங்க. வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சா என்ன கிடச்சிடும், திட்ட விளக்கம் கிடச்சிரும். எதுக்கு நீங்கள் வர்க்கத்தை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா இங்கே 271.6. அப்போ உங்களோட ஆன்சர் எதை நோக்கி எதன் அருகில் இருக்கும் என்பதை நீங்கள் தீர்மானித்தரலாம். அப்போ 271 இருக்க 6க்கு பக்கத்தில் இருக்க வர்க்கம் என்னென்னது 256. அப்போ 271.6 நீங்கள் வந்து லாங் டிவிஷன், அதாவது நீள் வகுத்தல் முறையில் நீங்கள் வந்து வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு 16.48 கிடச்சிடும். ஸோ இந்த கொடுக்கப்பட்ட 10 பேர்த்தோட ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளின் அளவு கொடுத்துருந்தாங்க. அதில் நீங்கள் திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா 16.48 கிடச்சிருக்கு. மாறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 271.6 கிடச்சிச்சு. ஸோ மாணவர்களே நீங்கள் வந்து இப்போ கொடுக்கப்பட்ட ஒரு கணக்கு கொடுத்தாங்கன்னா மாறுபாடு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதிலிருந்து எப்படி திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. பயிற்சி 37ஆம் கணக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நாட்களின் எண்ணிக்கைக்கு திட்ட விளக்கம் காண்க. அதாவது அனுமதிக்கப்பட்ட நாட்கள் எக்ஸ் 5 நாள், 5, 6, 7, 8, 9. அப்போ 5 நாள் எத்தனை பேஷண்ட் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 பேஷண்ட், அதாவது 18 நோயாளிகள் இருந்திருக்காங்க. 6 நாள் எத்தனை பேஷண்ட் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14 நோயாளிகள். 7 நாள் எத்தனை பேஷண்ட் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 நோயாளிகள். 8 நாள் எத்தனை பேஷண்ட் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 நோயாளிகள். 9 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் மட்டும் இருந்திருக்காரு. ஸோ இதுக்கு நீங்கள் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம டேபிளுக்கு வருவோம். நம்மளுக்கு டேபிளுக்கு என்னென்ன தேவை, எக்ஸு, அதாவது கொடுக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட நாட்கள், அதுதான் எக்ஸு. எஃப் என்னது, நிகழ்வெண்கள், அதாவது எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, யூக சராசரி முறைனால டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், டி ஸ்கொயர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், எஃப்டி. அடுத்து எஃப்டி ஸ்கொயர். அதாவது யூக சராசரி முறைனா திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் பை summation f minus summation fd by summation f the
ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம எஃப் எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கப்பட்ட அட்டவணையில் பூர்த்தி செய்யுங்க. அதுக்கடுத்து நீங்கள் அட்டவணையை தயார் பண்ணுறீங்க. அட்டவணையை தயார் பண்ணுறப்ப மூன்றாவதாக டியும், நாலாவது டி எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸ் மைனஸ் ஏ. அதாவது நீங்கள் அசீம் பண்ண மீன் எவ்வளோ 7. அப்போ எக்ஸில் இருக்க டேட்டாவை எக்ஸையும் அசீம் பண்ண மீனை கழிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்து டி ஸ்கொயர், அதாவது டியில் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு வேல்யூவையும் வர்க்கப்படுத்துங்க. அடுத்து எஃப்ஐயும் டியையும் பெருக்குங்கள். எஃப் என்ற காலத்தையும் டி என்ற காலத்தையும் பெருக்குனீங்கன்னா இது எப்படி பெருக்கணும்னா எஃப்ங்கிற காலத்தையும் எதையும் பெருக்கணும், டிங்கிற காலத்தையும். வெரி குட், சூப்பர். அப்போ முதல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரோல் என்ன இருக்குது, 18 இருக்குது. டியில் முதல் ரோ என்ன இருக்குன்னா -2. 18 -2 பெருக்குன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன -36. இதே போல் தான் நீங்கள் ஒவ்வொரு ரோவையும் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா எஃப்டி ஸ்கொயர், அதாவது எஃப்ஐயும் டி ஸ்கொயரையும் பெருக்க வேண்டும். சில மாணவர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்டியை ஸ்கொயர் பண்ணி விட்டுறான். எஃப்டியை ஸ்கொயர் பண்ணுறதும் எஃப்டி ஸ்கொயரும் வெவ்வேறானவை. எஃப்டியை ஸ்கொயர் பண்ணால் எஃப்டி த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லணும். ஆனால் எஃப்டி ஸ்கொயருங்கிறது எஃப்ஐயும் டி ஸ்கொயரையும் பெருக்க வேண்டும். ஸோ நம்மளுக்கு சூத்திரத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்கே கூட்டுங்க. சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் என்ன கிடைக்கும், கூட்டினீங்கன்னா 93. அதேமாதிரி சம்மேஷன் எஃப்டி என்ன கிடைக்கும், -45. ஸோ என் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என், சம்மேஷன் எஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45. ஸோ முதல்ல மாறுபாடு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், திட்ட விளக்கம் கண்டுபிடித்து கொள்ளலாம். மாறுபாடுக்கு ஃபார்முலா என்ன, மாறுபாடு ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் பை கேபிட்டல் என் மைனஸ் சம்மேஷன் எஃப்டி பை என் கேபிட்டல் என் த ஹோல் ஸ்கொயர். அதை கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டேட்டாவெல்லாம் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் எவ்வளோ 93/45 மைனஸ் சம்மேஷன் எஃப்டி எவ்வளோ -45/45 ஹோல் ஸ்கொயர். நீங்கள் வகுத்தீங்கன்னா 1 கிடச்சிரும். ஸோ அப்போ 93/45 நீங்கள் வகுத்தீங்கன்னா 2.06. இதை வகுத்தா 1 கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் திருப்பி 1 தான். ஸோ 2.06 - 1 எவ்வளோ கிடைக்கும், சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1.06 கிடச்சிரும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் திட்ட விளக்கம் என்ன கண்டுபிடிச்சிடலாம், திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு √1.06. நீங்கள் அதை நீள் வகுத்தல் முறையில் வர்க்கம் மூலம் படுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 1.03 கிடைக்கும். பின்வரும் கணக்குகளை சால்வ் பண்ணலாம். என்ன கணக்கு, அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 100 தொழிற்சாலையிலிருந்து எடுக்கப்பட்ட விவரங்கள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ லாபம் வந்து கோடியில் கொடுத்துருக்காங்க, அதாவது கண்டினியூஸ் டேட்டா தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. ஸோ தொழிற்சாலை எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 8, 12, 20, 30, 20, 10ங்கிற மாடலில் கொடுத்துருக்காங்க. லாபத்திற்கான திட்ட விளக்கம் காணுங்க. ஸோ 0லேருந்து 10 கோடி வந்து வரைக்கும் லாபம் அடைஞ்ச கம்பெனியின் எண்ணிக்கை 8, அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 10லேருந்து 20 கோடி வந்து 12. ஸோ இதுதான் கொடுக்கப்பட்ட தரவுகள். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே நம்ம யூக சராசரி முறையை தான் பயன்படுத்த போகிறோம். இங்கே ஏங்கிறது என்னென்னா 35ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ சரி சார், லாபத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதாவது லாபம், அதாவது 0லேருந்து 10 தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு காலத்தில் ஃபில் பண்ணுங்கள். 0லேருந்து 10, 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40, 40லேருந்து 50, 50லேருந்து 60. ஸோ இங்கே நம்ம இடைவெளியாக இருக்கிறப்ப நம்மளால் எக்ஸு கண்டுபிடிக்க முடியாது. அதாவது மைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். மைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும், 0வையும் 10ஐயும் கூட்டுங்க. கூட்டி 2ஆல் வகுத்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும், 10, 10/2 5. ஸோ அப்போ 5. அப்போ ஒவ்வொரு இடைவெளியும் பாருங்கள், எவ்வளோ இடைவெளி இருக்குது, 10 இருக்குது. அப்போ 10 10 கூட்டிக்கிட்டே போயிருங்க. அப்போ மைய மதிப்பு எக்ஸ் எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள். 5, 15, 25, 35, 45, 55ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து நீங்கள் வந்து எஃப் என்னவோ எஃப்பை போட்டாலும் சரி, நீங்கள் டியை போட்டிருக்கீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டி கண்டுபிடிக்க நம்ம தொடர்ச்சியான தரவுங்கிறனால நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, தொடர்ச்சியான தரவுங்கிறப்ப நம்மளுக்கு தரவுகளை, அதாவது டியை வந்து டீவியேஷனை எளிமைப்படுத்தலாம், சுருக்கலாம். அதற்காக இடைவெளியால் வகுத்து விடலாம். இங்கே இடைவெளி எவ்வளோ, சி வந்து 10. ஸோ அப்போ டி இங்கே ஃபார்முலா என்னென்னா டி = x - a/c. எக்ஸ் என்னது, நம்ம கொடுக்கப்பட்ட மைய மதிப்புகள். ஏங்கிறது நம்ம யூகிச்சு வச்சுருக்கோம், எவ்வளோ 35. சி இங்கே எவ்வளோ 10. நீங்கள் ஒவ்வொரு மைய மதிப்போட ஒவ்வொரு மதிப்பையும் ஏவோட கழிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா 10ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீவியேஷன்ற காலம் கிடைத்துவிடும். அந்த காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 - 35/10 எவ்வளோனா -30/10 வரும். ஸோ -3. அடுத்து 15 - 35/10 -2. அடுத்து 25 - 35/10 ஸோ -1. அடுத்து 35 - 35 0 கிடச்சி, நம்ம 0 போட்டுருங்க. ஸோ 45 - 35/10
ஸோ 1 கிடச்சிரும். ஸோ 55 மைனஸ் 35 பை 10 2 கிடச்சிரும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, எஃப் என்ன, எஃப் நம்ம கொடுக்கப்பட்ட வந்து தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை. மொத்த தொழிற்சாலைகள் எவ்வளோ, சம்மேஷன் எஃப் கண்டுபிடிச்சா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு 100. அடுத்து எஃப்ஐயும் டிஐயும் பெருக்க வேண்டும். போன கணக்கில் செஞ்ச மாதிரியே தான் செய்கிற மாணவர்களே, நல்லா பாருங்கள். எஃப்ஐயும் டிஐயும் பெருக்குங்க. அடுத்து எஃப்டி ஸ்கொயர், அதாவது டிஏ ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கணும். டிஏ ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், இப்போ நீங்கள் வந்து எஃப்டி கண்டுபிடிச்சிடலாம், எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஃப்டிங்கிறது எஃப்ஐயும் டிஐயும் பெருக்குன்னா -24. ஸோ இது மாதிரி நீங்கள் எஃப்டி கண்டுபிடிச்சிடலாம். எஃப்டி எல்லாம் கூட்டிங்கன்னா அது வந்து சம்மேஷன் எஃப்டி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா -28. அதே மாதிரி நீங்கள் டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி எஃபோட பெருக்கிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எஃப்டி ஸ்கொயர் காலத்தில் இப்போ சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 200. ஸோ கொடுக்கப்பட்ட அட்டவணையிலிருந்து நம்மளுக்கு எல்லா தரவுகளும், அதாவது நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த அட்டவணையிலிருந்து நம்ம ஃபார்முலாவுக்கு போகலாம். ஸோ திட்டவளம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எஃப்டி பை என் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் எவ்வளோ 200 பை 100 மைனஸ் அங்கே சம்மேஷன் எஃப்டி எவ்வளோ -28 பை 100 ஹோல் ஸ்கொயர். சி இங்கே எவ்வளோ, பிரிவு இடைவெளி எவ்வளோ, ஒவ்வொரு இதுக்கும் பிரிவு வந்து 10. ஸோ 10 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 100 200 அடிச்சுன்னா 200 2 மைனஸ் 0.078, அதாவது 28 பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.28 கிடைக்கும். அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 28 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 784 கிடைக்கும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறனால உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.0784 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 0.078 கழிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.922. அதுக்கு நீங்கள் இன்ட்டு 10 வந்துக்கிட்டே இருக்கும். ஏன், பெரிய இடைவெளி இன்ட்டு பெருக்கல் 10 வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 1.922க்கு நீங்கள் வர்க்கமூலம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதாவது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.3863 இன்ட்டு 10ஆல் பெருக்கிறப்ப உங்களுக்கு சிக்மா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 13.863 கிடைக்கும். ஸோ அப்போ இணைந்த கூட்டு சராசரி ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா x12 பார் ஈக்குவல் டு n1 x1 பார் ப்ளஸ் n2 x2 பார் பை n1 ப்ளஸ் n2 அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இணைந்த திட்ட வழக்கத்துக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்மா 12 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 இன்ட்டு சிக்மா 1 ஸ்கொயர் ப்ளஸ் d1 ஸ்கொயர் ப்ளஸ் n2 இன்ட்டு சிக்மா 2 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் n2, அதாவது ஹோல் ரூட் தான், முழுமையாக ஸ்கொயர் ரூட்டில் இருக்க வேண்டும். இங்கே d1 எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியோட அதாவது இணைந்த சராசரி மைனஸ் ஒரு தொகுதியோட சராசரி. d2 எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியோட சராசரி மைனஸ் இணைந்த சராசரி மைனஸ் 2வது தொகுதியோட சராசரி. சரி, இதே மாதிரி 3 தொகுதிகள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் அப்படியே விரிவாக்கம் பண்ணிகிட்டே போகலாம். இணைந்த கூட்டு சராசரி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா x123 பார் ஈக்குவல் டு n1 x1 பார் ப்ளஸ் n2 x2 பார் ப்ளஸ் n3 x3 பார் பை n1 ப்ளஸ் n2 ப்ளஸ் n3. அதே போல் நீங்கள் திட்ட விளக்கத்தையும் வரையறை செஞ்சுக்கலாம் ஃபார்முலாவா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா sigma 1 2 3 equal to square root of n1 into sigma 1 square plus d1 square plus n2 into sigma 2 square plus d2 square plus n3 into sigma 3 square plus d3 square by n1 plus n2 plus n3. இது ஸ்கொயர் ரூட்டாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே d1 கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இணைந்த சராசரி மைனஸ் முதல் தொகுதியின் சராசரி. d2 equal to x123, அதாவது இணைந்த சராசரி, அந்த 3 தொகுதிகளுக்கு இணைந்த சராசரி மைனஸ் 2வது தொகுதியோட சராசரி. d3 பார்த்தீங்கன்னா இணைந்த சராசரி மைனஸ் 3வது தொகுதியின் சராசரி. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு சராசரியும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு மாணவர்களே நீங்கள் என்ன பண்ணணும், இதை பயன்படுத்தி நீங்களாகவே கணக்கெல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும். நன்றி, வணக்கம்.